மார்னிங் ப்ரொக்ராஸ்டினேஷன். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பயங்கர எக்ஸைட்டடாக லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே போட்டுட்டு போய் படுத்துருவீங்க. ஆனால் காலையில் ஏஞ்சிக்கும் போது நீங்கள் போட்ட லிஸ்ட்லேருந்து ஒரு விஷயத்த கூட உங்களால் பண்ண முடியாது. எதை எடுத்தாலுமே உங்களுக்கு பயங்கர அன்மோட்டிவேட்டடாக ஒரு மாதிரி ஸ்ட்ரக்கான மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் மார்னிங் ப்ரொக்ராஸ்டினேஷன் தான். இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா இல்லை, எனக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது மாதிரி தான் நடந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு என்ன பண்ணலாம்? உங்களோட மார்னிங்கை நீங்கள் எப்படி ஒரு ஃபோக்கஸ்டான மார்னிங்காக நீங்கள் ஒரு நாளையுமே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங்கில் மோட்டிவேஷனே இல்லாமல் ஒரு மாதிரி போராக டல்லாக இருக்கிறது நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் நைட்டு பிளான் பண்ணும் போது ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் மார்னிங் எழுந்திக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இருக்காது. இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ஃபேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம பிரெயின் எப்படி அப்படின்னா, எந்த ஒரு கஷ்டமான டாஸ்க்கை வந்து நம்ம இப்போ பண்ண வேண்டாம், அப்புறம் தள்ளி போடலாம் அப்படின்றத பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். நிறைய சிம்பிள் அண்ட் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்னிங்கை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ரீசன் யூ லூஸ் மோட்டிவேஷன் இன் த மார்னிங். நம்ம சொல்யூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் இது நடக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் மோட்டிவேஷன். நைட் டைமில் எப்போவுமே நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருப்போம். அந்த டைமில் நம்ம நிறையா பிளான் பண்ணியிருப்போம், நாளைக்கு இதெல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்கிறதுனால எல்லா பிளானையுமே நம்மளால் முடிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். ஆனால் காலையில் ஆகும்போது தான் நம்ம ரியாலிட்டிக்குள்ளே போவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒர்க் உங்களுக்கு காலையில் இருக்கும். ஸோ நைட்டு நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே அந்த ஸ்பார்க்கும் போயிட்டு நீங்கள் பிளான் பண்ண எதையுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ அதை ப்ராப்பராக உங்களால் பண்ண முடியுமா அப்படின்றத தெரிஞ்சு எஸ்டிமேட் பண்ணணும். செகண்ட் விஷயம், லேக் ஆஃப் எனர்ஜி. சப்போஸ் உங்களுக்கு நைட்டு வந்து ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை மார்னிங் நீங்கள் ஏஞ்சிக்கும் போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ண எந்த விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு உங்கள் உடம்புலையும் எனர்ஜி இருக்காது, உங்கள் மைண்ட்லேயும் எனர்ஜி இருக்காது. நீங்கள் என்னதான் நைட்டு பயங்கர மோட்டிவேட்டடாக இருந்தாலும் மார்னிங் உங்கள் உடம்புல எனர்ஜி, மைண்டில் எனர்ஜி இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் பண்ண முடியாது. மூணாவது, டெசிஷன் ஃபேட்டிக். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் நைட்டு போட்ட எல்லா பிளானுமே காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போடுவீங்க. இதனால் உங்கள் பிரெயின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தேவையில்லாத எஃபர்ட்டை எதுக்கு நம்ம இன்னைக்கு போட்டுக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி போட்டுருவோம். நாலாவது விஷயம், ரெசிஸ்டன்ஸ் டு போர்டம். எந்த ஒரு எக்ஸைட்டிங்காக இல்லாத டாஸ்கையுமே இல்லைன்னா ரிவார்ட் பண்ணாத எந்த ஒரு டாஸ்கையுமே நம்ம பண்ணுறதுக்கு யோசிப்போம். நம்ம பிரெயினுக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயம் நமக்கு உடனே வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, எந்த ஒரு விஷயம் நமக்கு உடனே வந்து ரிவார்டை கொடுக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதை தான் நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபைலை எடுத்து டக்குன்னு சோஷியல் மீடியா பார்க்கறது, இல்லைன்னா ஆன்லைனில் எதையாவது பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி. இதே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டடாக இல்லாத டாஸ்கையோ இல்லைன்னா எக்ஸைட்டிங்காக இல்லாத டாஸ்கையோ நம்ம அதை பண்ணணுன்ட்டு நம்ம பிரெயினுக்கு எப்போவுமே தோணவே தோணாது. சொல்யூஷன் டு ரீகெயின் த ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியும். ஆனால் அதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் சிம்பிள். எப்போவுமே நீங்கள் நைட்டு பிளான் பண்ணும் போது மார்னிங்க்கு ஏதாவது ரொம்ப சிம்பிளான 1-2 டாஸ்க் மட்டும் பிளான் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து ஒரு லெமன் டீ குடிக்கணும், அப்படி இல்லைனா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் காலையில் எழுந்துச்சு லெமன் டீ குடித்தாலும் அந்த 2 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்ற மோட்டிவேஷன் செகண்ட் டே பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அப்படின்னா சின்ன சின்ன வெற்றி எல்லாமே வந்து நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும். நீங்கள் அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் புக்லேயோ இல்லை ஹேபிட்ஸ்லையோ பார்த்துருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம், ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம் நாட் மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் அப்படின்றது நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா அது எப்போ வேணால் ட்ராப் ஆகலாம், ஃபேட் ஆகலாம். பட் இதே நீங்கள் சிஸ்டத்தை ப்ராப்பராக பிளான் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மறுநாள் காலையில் ஒரு லெமன் டீ குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து லெமன், அதுக்கான தண்ணி போடுறதுக்கான பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க.
அதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸோ டிஷர்ட்டோ எடுத்து வச்சுருங்க. ப்ளஸ் ஒரு ஸ்டிக்கி நோட்டில் காலையில் நான் இதை பண்ணணும் அப்படின்ட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஏஞ்சிக்கும் போது எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் தேட தேவையில்லை. உங்கள் கண்ணு முன்னாடி எல்லாமே இருக்கும். அதுவே நீங்கள் நினச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம், நாட் மோட்டிவேஷன் ஆர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது விஷயம், லெவரேஜ் மார்னிங் ரிச்சுவல்ஸ். நீங்கள் காலையில் ஏஞ்சி ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் உங்களோட ஹோல் டேவையுமே பில்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பட் அதுதான் உண்மை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களோட ரெகுலர் திங்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் உட்காந்து நைட்டு நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்க, அதில் அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு பிளான் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் டேவை ரொம்ப ஸ்பெஷலாகவும் நீங்கள் நினச்சதை பண்ணுறதுக்கு பயங்கர ஒரு ப்ராப்பர் பிளானிங்கையும் அது போட்டு கொடுக்கும். நாலாவது, யூஸ் 2 மினிட் ரூல். இந்த வீடியோவோட ஒரு மெயின் விஷயம் அப்படின்னா நான் இதை சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்தாலுமே அதை எப்படியாவது நான் 2 நிமிஷம் பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும் போது அது எவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்தாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது 2 நிமிஷம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு உங்களோட ஷூவை மாட்டி உங்களோட டிஷர்ட் உங்களோட ட்ரெஸ்ஸை போடுறது. இதையே நீங்கள் ஒரு 2-3 நாள் பண்ணீங்கன்னா 4வது நாள்ல இருந்து அடுத்த 2 நிமிஷம் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த ஒரு டாஸ்க் உங்களால் 2 நிமிஷத்துல பண்ண முடியும் அப்படின்னு தோணுதோ அதை தள்ளி போடாதீங்க, உடனே பண்ணுங்க. 2 மினிட்ஸ் ரூலோட பவர் உங்களுக்கு அப்போதான் தெரியும். 5வது விஷயம், ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்களோட ஒவ்வொரு டாஸ்கையுமே ஒரு சின்ன ரிவார்ட் கூட லிங்க் பண்ணுங்க. அதாவது நீங்கள் இன்னைக்கு ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஒரு ஜிம் டிஷர்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஒரு 1 வீக் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனோ ரிவார்டும் தான் ரொம்ப பிடிச்சது. எந்த ஒரு விஷயம் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை கொடுக்குதோ ப்ளஸ் ரிவார்டை கொடுக்குதோ அந்த விஷயத்தை தான் நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பண்ணோம். ஸோ நீங்கள் எப்போ உங்களோட டாஸ்க்கு நீங்கள் ரிவார்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டாஸ்க்கை நீங்கள் விரும்பி செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுக்கே தெரியாமல். 6வது விஷயம், ஆப்டிமைஸ் ஸ்லீப் அண்ட் எனர்ஜி லெவல். 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டும் சரி உங்கள் உடம்பும் சரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நீங்கள் போட்ட பிளானை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த ஹோல் டே மோட்டிவேட்டடாகவே இருப்பீங்க. 7வது விஷயம், பிரேக் டாஸ்க் இன்டு ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். எப்பவுமே ஒரு விஷயம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை பண்ணுறதுக்கு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மைண்ட் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகும். இதையே நீங்கள் சின்ன சின்னதாக வந்து அதை பிரேக் பண்ணீங்க அப்படின்னா அதை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் புக்கு படிக்கணும் நாளைக்கு அப்படின்றத யோசிக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் நான் 2 பேஜ் நாளைக்கு மார்னிங் நான் படிச்சிடணும் அப்படின்ட்டு யோசிங்க. அதே மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்னா நான் வீடியோவை எப்படியாவது எடிட் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் நான் இன்ட்ரோ சீனையாவது நான் எடிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைங்க. சின்னதாக இருக்கும் போது அந்த டாஸ்க்கை உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். 8th அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அக்கௌண்டபிலிட்டி. உங்களோட கோல்ஸை நீங்கள் உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உங்களை ஒருத்தவங்க நோட் பண்ணுறாங்க, உங்களோட ட்ராக் ரெக்கார்டை கேட்பாங்க அப்படின்னு தெரியும் போது கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு அன்னன்னைக்கு டாஸ்க்கை நீங்கள் அன்னன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட உங்களோட கோல்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்த இந்த 8 விஷயமுமே நீங்கள் எப்படி உங்களோட மார்னிங்கை ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் கொண்டு போகலாம் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஃபோக்கஸ் பற்றியோ இல்லை மோட்டிவேஷனை பற்றியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான பெஸ்ட் புக்ஸ் நிறையா இருக்குது. இதில் நான் ப்ரிஃபர் பண்ணுற புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ், ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்ஸை நீங்கள் செட் பண்ணலாம், சின்ன சின்ன ஒரு ஹேபிட்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டீப் ஒர்க் பை கால் நியூபோர்ட். இந்த டீப் ஒர்க்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் எப்படி உங்களோட ஃபோக்கஸை ஒரு விஷயத்தில் கொண்டு போகலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால உங்களோட மைண்ட் வந்து எப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகுது, அதை நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணி எப்படி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக செஞ்சு அதுலேருந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற பற்றியும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் புக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா த காம்பவுண்ட் எஃபெக்ட். காம்பவுண்ட் எஃபெக்டில் வந்து
காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது வந்து உங்களோட மணியை மட்டும் எப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இல்லை, உங்களுடைய ஹேபிட்ஸ், உங்களுடைய பிஹேவியர், இது எல்லாமே நல்ல நல்ல பிஹேவியரை நீங்க ஒரு நாளுமே செய்யும் போது எப்படி அது காம்பவுண்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு வேல்யூவை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பத்தி நீங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இன்னும் இன்டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் நீங்க நான் சொன்ன அந்த 8 பாயிண்ட்ஸ்ல இருந்து எந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க நாளைக்கு மார்னிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் இன் டச். ஆல் தி பெஸ்ட்.